அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். இன்று 14/12/2024 சனிக்கிழமை. இன்று ஸ்ரீ வைகாசன தீபம், நாளை ஸ்ரீ பாஞ்சாரத்திர தீபம், பௌர்ணமி இன்றும் உள்ளது, நாளையும் உள்ளது. இன்று ஸ்ரீ தத்தாத்திரேயர் ஜெயந்தி நாள். இன்று பிறந்த நாள் மற்றும் திருமண நாள் கொண்டாடும் அனைவருக்கும் எமது இனிய பிறந்த நாள் வாழ்த்துக்களையும் தம்பதிகளுக்கு திருமண நாள் நல்வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கின்றோம். உங்கள் அனைவருக்கும் மதுரை திருமோகூர் சக்கரத்தாழ்வாருடைய அருள் கிடைக்க பிரார்த்தனை செய்து கொள்கின்றோம். மதுரை திருமோகூர் சக்கரத்தாழ்வாருடைய அருளால் செய்வினைகள், பில்லி, சூனியம், எதிரி பிரச்சனைகள் நீங்கவும், கடன் தொல்லைகள் குறையவும் சக்கரத்தாழ்வார் உங்களுக்கு அருள் புரியட்டும். இப்பொழுது இன்றைய பஞ்சாங்க விபரத்தை பார்க்கலாம். இன்று மங்கள குரோதி வருஷம் கார்த்திகை மாதம் 29ஆம் நாள் சனிக்கிழமை. இன்று மாலை 4:16 வரை சதுர்த்தசி திதி உள்ளது. அதன் பின்னர் பௌர்ணமி திதி உள்ளது. இன்று அதிகாலை 4:56 வரை கிருத்திகை நட்சத்திரமும் அதன் பின்னர் ரோஹிணி நட்சத்திரம் உள்ளது. இன்று அதிகாலை 5:25 வரை சித்த யோகமும், காலை 6:20 வரை மரண யோகமும், அதன் பின்னர் சித்த யோகம், அமிர்த யோகம் உள்ள நாள். இன்று சித்திரை மற்றும் சுவாதி நட்சத்திரத்திலே பிறந்தவர்களுக்கு சந்திராஷ்டம் இருப்பதனால் கவனமாக இருக்க வேண்டும். இன்றைய நல்ல நேரம் காலை 7:45 முதல் 8:45 வரையும், மாலை 4:45 முதல் 5:45 வரையும் உள்ளது. ராகு காலம் காலை 9 மணி முதல் 10:30 மணி வரையும், குளிகை நேரம் காலை 6 மணி முதல் 7:30 மணி வரையும், யமகண்டம் மதியம் 1:30 மணி முதல் 3 மணி வரை உள்ளது. இப்பொழுது இன்றைய பொது ராசி பலன்களை பார்க்கலாம். மேஷராசி அன்பர்களே, உற்சாகமான நாள். வீட்டிலே அமைதியான சூழ்நிலை ஏற்படும். தம்பதிகளிடையே ஒற்றுமை ஏற்படும், அந்யோன்யம் ஏற்படும். ரிலேஷன்ஷிப்பில் இருப்பவர்களுக்கு அற்புதமான நாள். விவாகம், கல்யாணம், திருமணம் சம்பந்தப்பட்ட விஷயங்களிலே எடுத்த முயற்சிக்கு நல்ல முன்னேற்றம் கிடைக்கும். ரியல் எஸ்டேட் புரோக்கராக, ஏஜென்ட்டாக இருப்பவர்களுக்கு வரவேண்டிய பணவரவிலே இருந்த பிரச்சனைகள் குறையும், பணவரவுகள் வந்து சேரும். வெளிநாட்டிலே கம்பெனி விட்டு வேறு கம்பெனிக்கு மாற நினைப்பவர்கள் அதற்கான முயற்சியில் ஈடுபடலாம். தாய் தந்தையரின் ஆரோக்கியம் மேம்படும். கல்வி நிறுவனங்கள் நடாத்துபவர்களுக்கு புது வாய்ப்புகள் கிடைக்கும். அதே மாதிரி சூப்பர் மார்க்கெட் வைத்திருப்பவர்கள், டிபார்ட்மெண்டல் ஸ்டோர் வைத்திருப்பவர்கள், மினிமார்ட் நடத்துபவர்களுக்கெல்லாம் நல்ல லாபங்கள் உண்டு. கலைத்துறையினருக்கு புது வாய்ப்புகள் கிடைக்கும். மாணவர்களுக்கு அறிவுத்திறன் வளரும். இன்று நீங்கள் நல்ல பலனை பெறுவதற்கு வழிபட வேண்டிய தெய்வ வழிபாடு சிவபெருமான் வழிபாடு. சிவபெருமானை திருமுறை பதிகம் பாடி வழிபடுவது நல்ல பலனை தரும். உங்களுக்கு அதிர்ஷ்டமான நிறம் வெள்ளை, அதிர்ஷ்டத்தை தருகின்ற எண் 6. ரிஷபராசி அன்பர்களே, உயர்வான நாள், நல்ல செய்திகள் உண்டு. பிஸ்னஸ் வியாபாரத்தை எக்ஸ்பேண்ட் பண்ண நினைப்பவர்கள் அதற்கான முயற்சியில் ஈடுபடலாம். உங்கள் சுயஜாதகத்தில் அனுகூலமான தசா புத்தி இருந்தால் அது நடக்கும். ஃபுட் கேட்டரிங் பிஸ்னஸ் செய்பவர்கள், ஹோட்டல் ரெஸ்டாரண்ட் வைத்திருப்பவர்கள், பேக்கரி நடத்துபவர்கள், டிஃபன் சென்டர் நடத்துபவர்கள், லாட்ஜ் வைத்திருப்பவர்களுக்கெல்லாம் நல்ல லாபத்தை தரக்கூடிய நாள். வெளிநாட்டிலே ஐடி நிறுவனங்களிலே பணியாற்றுபவர்களுக்கு அனுகூலத்தை தரக்கூடிய நாள். விசா எக்ஸ்டென்ஷனுக்காக காத்திருப்பவர்களுக்கு நல்ல செய்திகள் உண்டு. ஏர்போர்ட், ஹார்பர், ஏர்லைன்ஸில் வேலை செய்பவர்களுக்கு பணிச்சுமை அதிகமாக இருக்கும். மளிகை கடை வைத்திருப்பவர்கள், பலசர கடை வைத்திருப்பவர்கள், நாட்டு மருந்து கடை வைத்திருப்பவர்கள், பூஜை பொருட்கள் விற்பவர்களுக்கெல்லாம் அனுகூலமான நாள். தாய்வழி உறவுகளால் நன்மை உண்டு. கோர்ட் கேஸ் வழக்கு விஷயங்கள் சிலருக்கு சாதகமாக அமையும், உற்சாகத்தை கொடுக்கும். பிள்ளைகளின் படிப்பு விஷயத்திலே கவனம் செலுத்த வேண்டும். இன்று நீங்கள் நல்ல பலனை பெறுவதற்கு வழிபட வேண்டிய தெய்வ வழிபாடு சரஸ்வதி அம்பாள் வழிபாடு. உங்களுக்கு அதிர்ஷ்டமான நிறம் வெள்ளை, அதிர்ஷ்டத்தை தருகின்ற எண் 9. மிதுன ராசி அன்பர்களே, ஏற்றம் இறக்கம் உள்ள நாள். சில விஷயங்கள் நீங்கள் எதிர்பார்த்த மாதிரி நடக்கும். சில விஷயங்கள் ஏமாற்றத்தை தரும். வியாபாரம், தொழிலில் இருந்த போட்டி குறையும். சிலருக்கு திடீர் லாபம் கூடும். சிலருக்கு வியாபாரத்திலே கொஞ்சம் நஷ்டம் ஏற்படும், கவனமாக இருக்கணும். விவசாயிகள் கவனமாக இருக்க வேண்டிய நாள். காலநிலை மாற்றத்தால் சில பிரச்சனைகள் பயிர் செய்கையிலே வரும். சினிமா மற்றும் சின்னத்திரையில் இருப்பவர்களுக்கு வரவேண்டிய பணபாக்கிகள் வந்து சேரும். கலைத்துறையினர் கவனமாக இருக்க வேண்டிய நாள். குடும்பத்திலே சில பிரச்சனைகள் வந்து போகும். காதலர்களுக்கிடையே சில மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் வருவதற்கான வாய்ப்புள்ள நாள்.
நகைக்கடை அடகுக்கடை வைத்திருப்பவர்கள், ஹார்ட்வேர் எலக்ட்ரானிக்ஸ் வியாபாரம் செய்பவர்களுக்கு லாபம் உண்டு. டிரைவராக இருப்பவர்களுக்கு புது வாய்ப்புகள் வந்து சேரும், பயன்படுத்திக்கங்க. செக்யூரிட்டியாக வேலை செய்பவர்களுக்கு கவனமாக இருக்க வேண்டிய நாள். இன்று நீங்கள் நல்ல பலனை பெறுவதற்கு வழிபட வேண்டிய தெய்வ வழிபாடு முருகப்பெருமான் வழிபாடு. முருகப்பெருமானே குமாரஸ்தவம் பாடி வழிபடுவது நல்ல பலனை தரும். உங்களுக்கு அதிர்ஷ்டமான நிறம் மஞ்சள், அதிர்ஷ்டத்தை தருகின்ற எண் 7. சந்திர பகவானை ராசி அதிபதியாக கொண்ட கடக ராசி அன்பர்களே, விருப்பங்கள் நிறைவேறும் நாள். பிள்ளைகள் குழந்தைகளுடைய விருப்பத்தை பூர்த்தி செய்வீர்கள். வாழ்க்கை துணையுடன் சில மோதல் வரும், விட்டு கொடுத்து போகணும். காதலர்களிடையே சில பிரச்சனைகள் வரும். குழந்தை பாக்கியத்துக்காக மெடிக்கல் ட்ரீட்மெண்ட் எடுக்கும் தம்பதிகளுக்கு சிலருக்கு நல்ல செய்திகள் வந்து சேரும். ஹாஸ்பிட்டல் வைத்திருப்பவர்கள், கிளினிக் நடத்துபவர்கள், ஃபார்மசி நடத்துபவர்கள், மெடிக்கல் ஸ்டோர்ஸ் வைத்திருப்பவர்களுக்கெல்லாம் நல்ல லாபத்தை தரக்கூடிய நாள். வெளிநாட்டிலே ஷாப்பிங் மால் வைத்திருப்பவர்கள், சூப்பர் மார்க்கெட் வைத்திருப்பவர்கள், மினி மார்ட் வைத்திருப்பவர்கள், குரோசரி ஸ்டோர் வைத்திருப்பவர்கள், ரெஸ்டாரண்ட் வைத்திருப்பவர்கள், ஹோட்டல் பார் நடத்துபவர்களுக்கெல்லாம் லாபம் உண்டு. ரியல் எஸ்டேட் கன்ஸ்ட்ரக்ஷன் கம்பெனிகளிலே வேலை செய்பவருக்கு நல்ல வாய்ப்புகள் கிடைக்கும். சேல்ஸ் மார்க்கெட்டிங்கில் இருப்பவர்களுக்கு பணிச்சுமை அதிகமாக இருக்கும். டார்கெட்டை அச்சீவ் பண்ணுவதிலே சில பிரச்சனைகள் வந்து போகும். இன்சூரன்ஸ் கம்பெனிகளிலே வேலை செய்பவர்களுக்கு சில நெருக்கடிகள் இருக்கும். இன்று நீங்கள் நல்ல பலனை பெறுவதற்கு வழிபட வேண்டிய தெய்வ வழிபாடு லக்ஷ்மி கணபதி வழிபாடு. லக்ஷ்மி கணபதியை விநாயகர் அகவல் பாராயணம் செய்து வழிபடுவது நல்ல பலனை தரும். உங்களுக்கு அதிர்ஷ்டமான நிறம் ஆரஞ்சு, அதிர்ஷ்டத்தை தருகின்ற எண் 3. சூரிய பகவானை ராசி அதிபதியாக கொண்ட சிம்மம் ராசி என்பர்களே, அலைச்சல் நிறைந்த நாள். சில பேருக்கு அது வீண் அலைச்சலாக கூட இருக்கும். டென்ஷன் வரும், கோபம் வரும், கவனமாக இருக்கணும் ஹேண்டில் பண்ணுற போது. தந்தையுடன் மோதல் வேண்டாம். டிராவல்ஸ் அண்ட் டூர்ஸ் வைத்திருப்பவர்களுக்கு லாபம் உண்டு. டிரான்ஸ்போர்ட் கம்பெனி எடுத்தவர்களுக்கு பிஸ்னஸை எக்ஸ்பேண்ட் பண்ண எடுத்த முயற்சியிலே பலன் உண்டு. ஃபுட் கேட்டரிங் பிஸ்னஸ் செய்பவர்கள், ஹோட்டல் ரெஸ்டாரண்ட் வைத்திருப்பவர்களுக்கெல்லாம் லாபங்கள் கிடைக்கக்கூடிய நாள். ரைஸ் மில், ஆயில் மில் வைத்திருப்பவர்கள், அரிசி கடை, எண்ணெய் கடை வைத்திருப்பவர்கள், அக்வாரியம் நடத்துபவர்களுக்கு நல்ல லாபம் கிடைக்கும். சகோதர வழியிலே நன்மை உண்டு. ஆன்மீகவாதிகள், ஜோதிடர்கள், புரோகிதர்களாக இருப்பவர்கள், ஆலய அர்ச்சகர்களாக இருப்பவர்களுக்கெல்லாம் நல்ல அங்கீகாரம் கிடைக்கக்கூடிய நாள். ஃபோட்டோகிராஃபராக, வீடியோகிராஃபராக, கிராஃபிக் டிசைனராக இருப்பவர்களுக்கெல்லாம் புது வாய்ப்புகள் உண்டு. இன்று நீங்கள் நல்ல பலனை பெறுவதற்கு வழிபட வேண்டிய தெய்வ வழிபாடு பிருதிங்கிராதேவி வழிபாடு. அதிர்ஷ்டமான நிறம் சிவப்பு, அதிர்ஷ்டத்தை தருகின்ற எண் 4. பிருதிங்கிராதேவியை சிவப்பு குங்குமத்தால் அர்ச்சனை செய்து வழிபடுவது நல்ல பலனை தரும். புதன் பகவானை ராசிதிபதியாக கொண்ட கன்னிராசி அன்பர்களே, விட்டு கொடுத்து போக வேண்டிய நாள். சில விஷயங்களில் அவசரம் காட்டக்கூடாது. விரைய செலவுகளை கண்ட்ரோல் பண்ணணும். தேவையில்லாத பொருளை வீட்டுக்கு வாங்காதீங்க. கலைஞர்களுக்கு சக கலைஞர்களால் சில பிரச்சனைகள் வந்து போகும். ஃபேஷன் டிசைனராக இருப்பவர்கள், மாடலிங் செய்பவர்களுக்கெல்லாம் நல்ல வாய்ப்புகள் கிடைக்கும். வெளிநாட்டிலே ரியல் எஸ்டேட், கன்ஸ்ட்ரக்ஷன் போன்ற கம்பெனிகளிலே வேலை செய்பவர்கள், சிவில் இன்ஜினியராக, ஆர்கிடெக்டாக வேலை செய்பவர்களுக்கு அனுகூலமான நாள். மாலை நேரத்தின் பின்னர் பயணங்கள் என்பது கொஞ்சம் கவனமாக இருக்கணும். முடிஞ்சால் நைட் டிராவலிங்கை அவாய்ட் பண்ணுறது நல்லது. சகோதர வழியிலே இருந்த பிரச்சனைகள் குறையும், மனஸ்தாபங்கள் குறையும். அரசு அல்லது அரசாங்க ஊழியர்களுக்கு அனுகூலமான நாள். இன்று நீங்கள் நல்ல பலனை பெறுவதற்கு வழிபட வேண்டிய தெய்வ வழிபாடு பெருமாள் மகாவிஷ்ணு வழிபாடு. பெருமாள் மகாவிஷ்ணுவை துளசி சார்த்தி வழிபடுவது நல்ல பலனை தரும். அதிர்ஷ்டமான நிறம் பச்சை, அதிர்ஷ்டத்தை தருகின்ற எண் 2. துலாம் ராசி அன்பர்களே, உழைப்பால் உயரும் நாள். உழைப்புக்கேற்ற பலன் கிடைக்கும். வாய் வார்த்தைகளிலே கவனம் தேவை. கோபத்தை கண்ட்ரோல் பண்ணணும். புது இன்வெஸ்ட்மெண்ட் விஷயத்திலே தொழிலதிபர்கள் கவனமாக இருக்க வேண்டிய நாள். வியாபாரிகளுக்கு ஊழியர்களுடன் சில மனஸ்தாபங்கள் வரும். ஃபார்மசி நடத்துபவர்கள், மெடிக்கல் ஸ்டோர்ஸ் வைத்திருப்பவர்கள், கிளினிக் நடத்துபவர்கள், ஹாஸ்பிட்டல் வைத்திருப்பவர்களுக்கெல்லாம் லாபம் உண்டு. ஃபார்மசிஸ்டாக இருப்பவர்கள், மெடிக்கல் ரெப்ரசன்டேட்டிவாக இருப்பவர்கள், லேப்லே டெக்னீஷியனாக வேலை செய்பவர்களுக்கு வேறு நல்ல வாய்ப்புகள்லாம் கிடைக்கும், பயன்படுத்திக்கங்க. இராணுவம், காவல்துறை, ஏர்ஃபோர்ஸ், நேவி, தேனீப்பு துறையில் இருப்பவர்களுக்கு பணிச்சுமை அதிகமாக இருக்கும். அதே மாதிரி வெளிநாட்டிலே எலக்ட்ரீஷியனாக இருப்பவர்கள், பிளம்பராக, கார்பெண்டராக இருப்பவர்கள், செக்யூரிட்டியாக வேலை செய்பவர்களுக்கெல்லாம் அனுகூலமான நாள். கலைஞர்களுக்கு
உரிய மரியாதை கௌரவம் கிடைக்கும். தந்தை வழி உறவுகளால் இருந்த பிரச்சனைகள் குறையும். இன்று நீங்கள் நல்ல பலனை பெறுவதற்கு வழிபட வேண்டிய தெய்வ வழிபாடு ஆஞ்சநேயர் வழிபாடு. ஆஞ்சநேய பெருமானை வெத்திலை மாலை சாத்தி வழிபடுவது நல்ல பலனை தரும். அதிர்ஷ்டமான நிறம் சிவப்பு. அதிர்ஷ்டத்தை தருகின்ற எண் 6. விருச்சிக ராசி அன்பர்களே, உழைப்பால் உயரும் நாள். உழைப்புக்கேற்ற பலன் கிடைக்கும். கடன் விஷயத்திலே கவனமாக இருக்கணும். பேங்க் இன்சூரன்ஸ் துறையில் இருப்பவர்களுக்கு அனுகூலமான நாள். பேங்கில் வேலை செய்பவர்களுக்கு சிலருக்கு எதிர்பார்த்த டிரான்ஸ்ஃபர் நல்லபடியாக முடியும். ஷேர் மார்க்கெட் ட்ரேடிங்கில் இருப்பவர்கள் கவனமாக இருக்கணும். வாகனங்களை ஓட்டும் பொழுது கவனமாக இருக்கணும். சிலருக்கு வாகனத்தை மாற்றும் யோகம் கிடைக்கும். வெளியூர் வெளிநாட்டு பயணங்கள் நன்மைகளை தரும். வெளிநாட்டிலிருந்து தாய்நாடு திரும்புவோருக்கும் அனுகூலமான நாள். கலைத்துறையினருக்கு அனுகூலமான நாள். புது வாய்ப்புகள் கிடைக்கும். வெளியூர் வெளிநாட்டு பயணங்களின் பொழுது உங்கள் ரகசியங்கள் சீக்ரெட் எல்லாம் மற்றவங்கள்ட்ட சொல்லிட்டு இருக்காதீங்க. அதனால தேவையில்லாத பிரச்சனைகள் வந்து போகும். உங்கள் ஆரோக்கிய விஷயத்திலும் கவனம் தேவை. பிளட் ப்ரெஷர் உள்ளவர்கள், கிட்னி சம்பந்தப்பட்ட பிரச்சனை உள்ளவர்கள்லாம் எதுக்கும் கவனமாக இருக்க வேண்டிய நாள். என்று நீங்கள் நல்ல பலனை பெறுவதற்கு வழிபட வேண்டிய தெய்வ வழிபாடு சிவபெருமான் வழிபாடு. சிவபெருமானை சிவபுராணம் பாடி வழிபடுவது நல்ல பலனை தரும். அதிர்ஷ்டமான நிறம் சிவப்பு. அதிர்ஷ்டம் தருகின்ற எண் 2. தனுசு ராசி அன்பர்களே, புதனும் சுக்கிரனும் சாதகமாக இருப்பதனால் பணவரவு உண்டு, செலவும் இருக்கும். சொந்தக்காரர்கள் உறவினர்கள் உங்களை பார்த்து போட்டி பொறாமைப்படுவார்கள். அதே மாதிரி பழைய கடனை திருப்பி செலுத்துறதுக்காக சில சொத்துக்களை விற்கிறதுக்கு எடுத்த முயற்சியிலே முன்னேற்றம் ஏற்படும். வாழ்க்கை துணையின் ஆரோக்கியம் மேம்படும். ஹாஸ்பிட்டலில் ஏற்கனவே அட்மிட் ஆனவர்கள், சர்ஜரி பண்ணி கொண்டவர்கள் அல்லது ஆப்ரேஷன் பண்ணி கொண்டவர்களுடைய ஆரோக்கியம் மேம்படும். டிஸ்சார்ஜ் ஆவதற்கான வாய்ப்பெல்லாம் கிடைக்கக்கூடிய நாள். கல்வி நிறுவனங்கள், எஜுகேஷன் இன்ஸ்டிடியூஷனில் பணியாற்றும் அட்மினாக இருப்பவர்கள், கிளரிக்கல் ஸ்டாஃபாக இருப்பவர்கள், டீச்சராக, பிரின்சிபலாக, லெக்சரராக, ப்ரொஃபஸராக, டீனாக இருப்பவர்களுக்கெல்லாம் அனுகூலமான நாள். மாணவர்கள், குறிப்பாக ரிசர்ச் சம்பந்தப்பட்ட மேல் படிப்பு படிக்கின்ற மாணவர்களுக்கு அனுகூலத்தை தரக்கூடிய நாள். ரைஸ் மில், ஆயில் மில் வைத்திருப்பவர்கள், ரைஸ் ஷாப், அரிசி கடை, ஆயில் ஷாப், எண்ணெய் கடை வைத்திருப்பவர்களுக்கெல்லாம் லாபம் கிடைக்கக்கூடிய நாள். இன்று நீங்கள் நல்ல பலனை பெறுவதற்கு வழிபட வேண்டிய தெய்வ வழிபாடு தட்சிணாமூர்த்தி வழிபாடு. தட்சிணாமூர்த்தியை மஞ்சள் நிற வஸ்திரம் பட்டு சாத்தி வழிபடுவது நல்ல பலனை தரும். உங்களுக்கு அதிர்ஷ்டமான நிறம் மஞ்சள். அதிர்ஷ்டத்தை தருகின்ற எண் 7. சனீஸ்வர பகவானை ராசிதிபதியாக கொண்ட மகரம் ராசி என்பர்களே, சின்ன சின்ன யோகங்கள் கிடைக்கக்கூடிய நாள். இப்போ நடக்குமா நடக்காதான்னு இருந்த சில விஷயங்கள் நடக்கும். அரசு அல்லது அரசாங்கம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள், காரியங்கள் நல்லபடியாக நடக்கும். ஆன்லைன் பிஸ்னஸ் செய்பவர்களுக்கு லாபம் உண்டு. ஃபிசியோதெரபிஸ்டாக இருப்பவர்கள், நியூட்ரிஷனிஸ்டாக இருப்பவர்கள், லாங்குவேஜ் ட்ரெயினராக இருப்பவர்கள், யோகா ட்ரெயினராக, ஆசிரியராக இருப்பவர்களுக்கெல்லாம் நல்ல அனுகூலத்தை தரக்கூடிய நாள். வீடு மாறணும் அப்படின்னு நினைப்பவர்கள் அதற்கான முயற்சியில் ஈடுபடலாம். அவ்வளோ நாளைக்கு தான் வாடகை வீட்டில் இருக்குது, சொந்தமாக ஒரு இடமாவது காணியாவது வாங்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்க அதற்கான முயற்சியில் ஈடுபடலாம். உங்கள் சுய ஜாதகத்தில் அனுகூலமான தசாபுத்தி இருந்தால் அது நிச்சயமாக நடக்கும். கலைஞர்களுக்கு உரிய மரியாதை கௌரவம் கிடைக்கும். சிலருக்கு விருதுகள் கிடைக்கக்கூடிய வாய்ப்பெல்லாம் இருக்குது, பயன்படுத்திக்கிங்க. சினிமாவில் மேக்கப் ஆர்டிஸ்டாக இருப்பவர்கள், சப்போர்ட்டிங் ஆர்டிஸ்டாக இருப்பவர்கள், டெக்னீஷியனாக இருப்பவர்களுக்கெல்லாம் அனுகூலமான நாள். இன்று நீங்கள் நல்ல பலனை பெறுவதற்கு வழிபட வேண்டிய தெய்வ வழிபாடு ஸ்ரீ ராஜராஜேஸ்வரி அம்பாள் வழிபாடு. ஸ்ரீ ராஜராஜேஸ்வரி அம்பாளை லலிதா நவரத்ன மாலை பாடி வழிபடுவது நல்ல பலனை தரும். உங்களுக்கு அதிர்ஷ்டமான நிறம் ஆரஞ்சு. அதிர்ஷ்டத்தை தருகின்ற எண் 1. சனீஸ்வர பகவானை ராசிதிபதியாக கொண்ட கும்பராசி என்பர்களே, புதனும் சுக்கிரனும் சாதகமாக இருக்கிறதுனால ப்ராப்பர்ட்டி விஷயங்களில் இருந்த பிரச்சனைகள் குறையும். அதே மாதிரி பெண்களுக்கு ஆடை ஆபரண சேர்க்கைக்கான வாய்ப்பு கிடைக்கும். வீட்டில் நல்ல மதிப்பு மரியாதை கௌரவம் கிடைக்கும். குடும்ப தலைவிகளுக்கு சிலருக்கு மேலே சில பொறுப்புகள்லாம் வரக்கூடிய வாய்ப்பு உள்ளது. அரசியல்வாதிகள், அரசியல் துறை சார்ந்தவர்களுக்கு அனுகூலமான நாள். சிலருக்கு பணவரவு உண்டு. சட்டத்துறை வக்கீலாக இருப்பவர்கள், சட்டத்துறையில் பணியாற்றுபவர்கள், லா ஸ்டூடெண்ட்ஸாக இருப்பவர்களுக்கெல்லாம் அனுகூலமான நாள். அதே மாதிரி பிஸ்னஸில் இருந்த மந்த நிலைமை சிலருக்கு மாறும். நகைக்கடை, அடகுக்கடை வச்சுருக்கிறவங்க, பிரிண்டிங் ப்ரெஸ் வைத்திருப்பவர்கள், ஸ்டேஷனரி சம்மந்தப்பட்ட பிஸ்னஸ் செய்பவர்கள், ஆன்லைன் பிஸ்னஸ் செய்பவர்களுக்கெல்லாம் நல்ல லாபத்தை தரக்கூடிய நாள். அதே மாதிரி வெளிநாட்டிலே வேலை தேடுபவர்களுக்கு
நல்ல செய்திகள் உண்டு. படிச்சுட்டு வேலை தேடுறவங்களுக்கும் நல்ல செய்திகள் உண்டு. சோஷியல் மீடியாவில் இருப்பவர்களுக்கு பணவரவு உண்டு. பிள்ளைகளுடைய சின்ன சின்ன ஆசைகளை நிறைவேற்றுவீர்கள். இன்று நீங்கள் நல்ல பலனை பெறுவதற்கு வழிபட வேண்டிய தெய்வ வழிபாடு ஸ்ரீ சரபேஸ்வரர் வழிபாடு. சரபேஸ்வரரை வில்வம் மாலை சாத்தி வழிபடுவது நல்ல பலனை தரும். உங்களுக்கு அதிர்ஷ்டமான நிறம் சிவப்பு, அதிர்ஷ்டத்தை தருகின்ற எண் 5. மீனராசி அன்பர்களே, நிதானமாக செயல்பட வேண்டிய நாள். சில விஷயங்கள்ல அவசரம் காட்டக்கூடாது. ஆரோக்கியத்தில் எச்சரிக்கையாக இருக்கணும். சாப்பாட்டு விஷயத்தில் கவனம் தேவை. ஜங்க் ஃபுட், ஆயில் ஃபுட் எல்லாம் அவாய்ட் பண்ணுறது நல்லது. மாணவர்கள் படிப்பிலே கவனம் செலுத்த வேண்டும். வெளிநாட்டிலே படிக்கும் மாணவர்களுக்கு அனுகூலமான நாள். நல்ல செய்திகள் உண்டு. அதே மாதிரி பிஆர் அப்ளை செய்துவிட்டு காத்திருக்கிறவங்களுக்கும் நல்ல செய்திகள் வந்து சேரும். சொந்தமாக தொழில் தொடங்க நினைப்பவர்கள் அதற்கான முயற்சியில் ஈடுபடலாம். டிரைவராக இருப்பவர்களுக்கு அனுகூலமான நாள். செக்யூரிட்டியாக வேலை செய்பவர்களுக்கும் நல்ல செய்திகள் உண்டு. இன்று மாலை நேரத்தின் பின்னர் வாகனங்கள் வெஹிக்கிளில் போகிறது கொஞ்சம் கவனமாக இருக்கணும். சிலருக்கு பழைய வாகனத்தை விற்றுட்டு புது வாகனம் வாங்கக்கூடிய வாய்ப்பு கிடைக்கும், பயன்படுத்திக்கோங்க. திருமண மண்டபம், பார்ட்டிகால், மினிகால் வைத்திருப்பவர்களுக்கு, கன்வென்ஷன் சென்டர் வைத்திருப்பவர்களுக்கெல்லாம் புது புக்கிங்ஸ் கிடைக்கும். அற்புதமான நாள். இன்று நீங்கள் நல்ல பலனை பெறுவதற்கு வழிபட வேண்டிய தெய்வ வழிபாடு அங்காள பரமேஸ்வரி அம்மன் வழிபாடு. ஸ்ரீ அங்காள பரமேஸ்வரி அம்மனை சிவப்பு குங்குமத்தால் அர்ச்சனை செய்து வழிபடுவது நல்ல பலனை தரும். உங்களுக்கு அதிர்ஷ்டமான நிறம் சிவப்பு, அதிர்ஷ்டத்தை தருகின்ற எண் 2. இதுவரை இன்றைய பொது ராசி பலன்களை பார்த்தோம். இந்த நாள் அற்புதமான நாளாகவும் உங்களுக்கு நன்மைகளை தரக்கூடிய நல்ல ஒரு நாளாக இருக்க திருச்சி சமயபுரம் மாரியம்மனுடைய அருள் கிடைக்க பிரார்த்தனை செய்து கொள்கின்றோம். நன்றி, வணக்கம்.